ததகாவை வீழ்த்திய பிறகு விஸ்வாமித்திரர் இராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பல்வேறு அஸ்திர வித்தியைகள் கற்றுக் கொடுத்தார். வானவில்கள், பாஞ்சஜன்யம் போன்ற அஸ்திரங்களின் சக்தியையும் அவற்றை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இரகசியமாக கற்றுத்தந்தார். அவர்கள் வனத்தில் பயணிக்கும்போது இராமர் காடுகள், நதிகள், பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் தனித்துவமான தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார். அவர் சொல்வது கேட்டு மரங்களே குனிந்து கொண்டு பரிசளிப்பது போல பசுமை உலகம் அவரை நேசிக்கத் துவங்கியது. ஒரு நாள் அவர்களது பயணத்தில் அகல்யா என்ற சாபப்பட்ட முனிவரின் மனைவியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அகல்யா கல் உருவாக சாபமிட்டு வைக்கப்பட்டிருந்தார். விஸ்வாமித்திரர் இராமரிடம் சொன்னார், "இவள் மிகுந்த தவம் செய்தவள். நீ அவளது சாபத்தை தீர்க்க வேண்டும்." இராமர் அகல்யாவின் அருகே சென்று புனிதமான முறையில் வணங்கினார். அவரது பாதம் தொட்டதுமே அகல்யா மனித உருவில் திரும்பினார். அந்த நிமிடம் அங்கே இருந்த வனமக்கள், தேவதைகள் எல்லோரும் இராமரை வணங்கினர். அந்த தருணம் இராமர் ஒரு சக்தி வாய்ந்த யோகி மட்டுமல்ல, கருணையுள்ள வள்ளல் என்றும் மக்கள் உணர்ந்தார்கள்.